சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, இன்று எதற்காக உன்னை தேடி வந்துள்ளேன் தெரியுமா? உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி உனக்கு சொல்ல வந்தேன். நீ அறியாமல் உனக்கு பின்னால் எத்தனையோ பேர் தீங்கு செய்து இருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் மறந்து இன்னும் நீ அவர்களோடு நட்பாகத்தான் இருக்கிறாய். எதற்கு எதிராக நின்று உன்னிடம் போராடியவர்களை கூட இன்று வரை நட்பின் பாதையில் தான் பார்த்து கொண்டிருக்கிறாய். யாருக்கும் எந்த தீங்கும் நினைத்திடாத உனக்கு சுற்றி இருக்கும் அனைவருக்குமே தீங்கு மட்டும்தான் நினைக்கிறார்கள் என்ற போது என் மனம் வலிக்கத்தான் செய்கிறது. ஆனால் கால சூழல் அப்படி மாறிவிட்டது. இனி வரும் காலங்களில் நீ யாரையும் பார்த்தவுடன் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்தபடி நான் உதவி செய்கிறேன். பார்த்தவுடன் இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்துவிட்டால் ஆரம்பத்திலேயே விலகிவிடலாம் அல்லவா? அப்பொழுது யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் தப்பித்துக் கொள்ளலாம். இப்படி இருக்கும் உனக்கு ஒருவர் என்ன செய்து இருக்கிறார் என்பதை நான் அப்பொழுதே உன்னிடம் கூறினேன். அவர் செய்த செய்வினையின் காரணமாக உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ பட்டு கொண்டுதான் இருக்கின்றாய். உன் வாழ்க்கையில் நீ சிரிக்கக்கூடாது, மகிழ்ச்சி என்ற அடையாளமே இருக்கக்கூடாது. உறவுகளிடையே சண்டையும் பிரச்சனையும் நீடித்து இருக்க வேண்டும். வறுமையில் நீ துடிக்க வேண்டும் என்று பல காரியங்களுக்காக இவள் உனக்காக செய்த செய்வினையை இருக்கிறது என்று எப்பொழுதும் உன்னிடம் நான் கூறியிருக்கிறேன். இப்பொழுதும் அவளை பற்றி தான் பேச வந்துள்ளேன். எத்தனை முகம் குணம் கொண்ட இவள், அரக்க குணமாக இருக்கும் இவள், எத்தனை மனம் கல்லாக இருக்கும் இவள், அடுத்த வாழ்க்கையை கெடுக்க மனம் வந்து இப்படி செய்தும் இருக்கிறார் என்றால் அவள் இல்லத்திலும் அவள் குடும்பத்திலும் அவள் எப்படி இருப்பாள் என்பதை அதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனின் மனதை புரிந்து கொள்ளாத இன்னொரு மனிதன் அரக்கன்தானே. அவளை பற்றி இனி நாம் பேச வேண்டாம். ஏனென்றால் அவள் இனி உன் கண்முன் வரமாட்டாள். அவள் இல்லாதபடி நான் செய்ய போகிறேன். எங்கு தேடினாலும் அவளை நீ கண்டுபிடிக்காமல் போய்விடுவாய். ஏனென்றால் அவள் இருக்க மாட்டாள். ஒருவன் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று நினைத்து இத்தனை கொடூர எண்ணத்தோடு இருந்தால் யார் வாழ்க்கையையும் அவள் விட்டுவிடு வைக்க மாட்டாள் அல்லவா? யாருக்கும் எளிதில் நான் தண்டனையை தரமாட்டேன். ஆனால் திருந்தாத உலகங்கள் இருந்து என்ன பயன்? அதனால்தான் அவளை அழிக்க வேண்டும் என்று நான் முடிவு எடுத்து விட்டேன். யாரிடம் கோபமாக கூட பேசாது. உன் சாயப்பாவையே இத்தனை கோபத்துடன் பேச வைத்த அவளை பற்றி இனி நாம் பேச தேவையில்லை. அந்த அளவுக்கு அவளை நான் இல்லாமல் செய்து விடுவேன். உன் எதிரே கூட வந்து நிற்கும் தகுதியை இழந்து விட்டாள். அவளை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையை கவனி. இனி எந்த வேதனையும் சோதனையும் இல்லாமல் அனைத்தையும் நான் சரி செய்து விட்டேன். மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாளை முதல் நீ தொடங்க கற்றுக்கொள். உன்னுடன் நான் இருந்து அனைத்தையும் சரி செய்து விட்டேன். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நடப்பவையெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நாளை முதல் சந்தோஷமான வாழ்க்கையை தொடங்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.